குட் ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள் என்ன அப்படின்னா மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். அதாவது தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். சினம்தான் ஒரு மிகப்பெரிய தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால கோபப்படாமல் இருப்பதுதான் சிறந்தது. சினம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த குறள் மூலம் கூறுகிறார். அதான் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். சினம் எங்கெல்லாம் நமக்கு வருகிறதோ அங்கெல்லாம் நமக்கு தீய விளைவுகள் ஏற்படும். கோபத்தால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறார் வள்ளுவர். சரியா? ரைட். மீண்டும் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம். அந்த வெள்ளம் இப்பதான் தாழ்வழுத்த பகுதி அப்படியே கொஞ்சமா நகர்ந்து கரையை கடந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவப்பு எச்சரிக்கையெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் அந்த வெள்ள நீர் இறங்கவில்லை. ஸோ அந்த அளவுக்கு வெள்ளம் அதிகமாக சென்னை நகரை மூழ்கடித்துள்ளது என்பதுதான் செய்தி. அதே போன்று உயர் நீதிமன்றம் கூட என்ன பண்ணிருக்காங்க, 6 மாதம் தண்ணீரில் மிதக்கிறார்கள். அதே போன்று 6 மாதம் தண்ணீருக்காக அலைகிறார்கள் சென்னை மக்கள் அப்படின்னு சொல்லி அதன் சார்பாக வருத்தம் தெரிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மீட்பு பணிக்கான பேரிடர் குழுக்கள் எல்லாமே ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. இருந்தாலும் தண்ணிக்குள்ள போய் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னால கொஞ்சம் ஸ்லோ அப்படின்னு தான் சொல்றாங்க. முதல்வரும் ஆளுநரும் இது ரிலேட்டடாக ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா 51வது ஆளுநர்கள் மாநாடு டெல்லியில நடைபெற்று வருகிறது. அங்கிருந்தே போன்ல கேட்டிருக்காரு ஆளுநர். ஸோ எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை, அதுவும் சென்னை மாநகரின் நிலைமை அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. சரியா? ரைட். அடுத்த செய்தி என்ன அப்படின்னா நிலநடுக்கத்தை துல்லியமாக அறிய சென்னை ஐஐடியில ஒரு புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலநடுக்கம் ஏற்படும் போது 3 விதமான அலைகள் ஏற்படும். ஒன்று பி அலை, இன்னொன்று எஸ் அலை, இன்னொன்று எல் அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பி அலை வேவ் லென்த் ரொம்ப குறைவா இருக்கும், மிக வேகமாக செல்லும். இதுதான் முதல்ல இண்டிகேட் பண்றது. இந்த பி அலையை கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நிலநடுக்கம் வருவதற்கு ஒரு 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் முன்னமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். எங்க கிராக் விழ போது பாறை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு இழப்பீட்டை, அதாவது உயிர் சேதங்களை சற்று குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் ரொம்ப துல்லியமா இந்த நிலநடுக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத இந்த சென்னை ஐஐடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு பாருங்க. சென்னை ஐஐடியின் புதிய தொழில்நுட்பம் நிலநடுக்க அதிர்வலைகளின் துல்லியமான நேரத்தை மதிப்பிடுவது. இங்க டைமை என்ன பண்றது, ரொம்ப அதை லைட்டா அந்த வேவ் லென்த் வரும்போதே, பி வேவ்ஸ் உருவாகும் போது என்ன பண்றது, துல்லியமா கண்டுபிடிச்சிருது. இதன் மூலம் ஒரு வலுவான ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பை உருவாக்குவது. சுமார் 30 வினாடிகள் அல்லது முதல் 2 நிமிஷங்கள் வரை தற்காத்துக் கொள்வதற்கு தயார் செய்து கொள்ள இந்த தொழில்நுட்பம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று அணு உலை, மெட்ரோ போன்ற பகுதிகளில் போக்குவரத்து இதெல்லாம் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு பாதுகாக்கலாம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடியின் கெமிக்கல் பொறியியல் துறை பேராசிரியர் அருண் கே தங்கிராலா வழிகாட்டுதலில் ஆராய்ச்சி மாணவி காஞ்சன் அகர்வால் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? இதற்கான இந்த கண்டுபிடிப்பு பிளாஸ் 1 அப்படிங்கக்கூடிய இதழ்லயே வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவா 52வது சர்வதேச திரைப்பட விழா விருது போட்டியில் 15 திரைப்படங்கள் பங்கேற்க உள்ளது. ஸோ இதுல இந்தியாவிலிருந்து மராத்தி மொழியிலிருந்து 2 திரைப்படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவாவில் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள 52வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் தங்கமயில் உள்ளிட்ட விருதுகளுக்கு 2 மராத்தி படங்கள் உட்பட 15 சர்வதேச படங்கள் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த பட்டியலை மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை வெளியிட்டது. தேர்வு செய்யப்பட்டுள்ள திரைப்படங்கள்ல இந்திய அளவில் அப்படின்னு சொல்ல போனா கோதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய மராத்தி, அடுத்து மே வசந்த்ராவ் அப்படிங்கக்கூடிய மராத்தி படம், இந்த 2 தான் இந்திய அளவில் உள்ளது. மற்றதெல்லாம் வெளிநாடுகளை சேர்ந்த
திரைப்படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு செய்யப்படும் சிறந்த திரைப்படத்துக்கான தங்கமயில் விருது 40 லட்சம் ரொக்க பரிசு சான்றிதழ் அடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மக்களுடன் அதிக நேரத்தை ஆளுநர்கள் செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். சோ ஆளுநர் மாநாடு டெல்லியில ஜனாதிபதி மாளிகையில 51வது மாநாடு நடைபெறுகிறது அப்படிங்கிறத 2-3 நாட்களாக பார்த்து வருகிறோம். சோ அப்பதான் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஆளுநருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதே போன்று மத்திய அரசின் திட்டங்கள் சரியாக மாநிலங்களில் செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதையும் பாருங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து மக்களோடு அதிக நேரத்தை செலவிடுங்கள், மக்களுக்காக நிறைய வந்து பணிகளை செய்யுங்க, தென் நிர்வாகம் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கறது வந்து கண்காணிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுறுத்தல் கூறியிருக்கிறார். அதே போன்று நம்முடைய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து சரியா மக்களுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார். இதுல வந்து துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் இவங்க எல்லாருமே வந்து கலந்து கொண்டார்கள் என்பதும் சிறப்பம்சம். கிராம சுற்றுலா மத்திய பிரதேச மாநிலத்துக்கு சர்வதேச விருது கிடைத்துள்ளது. மத்திய பிரதேச சுற்றுலா வாரியத்தின் கிராமப்புற சுற்றுலா திட்டத்துக்கு வேர்ல்டு டிராவல் மார்ட் அமைப்பின் சிறந்த சுற்றுலா திட்டத்துக்கான விருது கிடைத்துள்ளது. கரோனாவுக்கு பின் வந்து சுற்றுலா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த வேர்ல்டு டிராவல் மார்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த சுற்றுலா விருது கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து மத்திய பிரதேச மாநிலம் வந்து இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் சுற்றுலாத்துறையில் மத்திய பிரதேசத்துக்கு விருதுகள் கிடைத்துள்ளது. மாநிலத்துக்கு மட்டுமல்ல, நமது தேசத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் 2 வாடிக்கையாளர் சேவை திட்டங்கள் இன்று தொடக்கம். 2 வாடிக்கையாளர் சேவை திட்டங்களை இன்னைக்கு வந்து பிரதமர் தொடங்கி வைத்திருப்பார் இதற்குள். சரியா? அது என்னன்னு பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் 2 புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து சில்லறை முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளுக்கான சந்தையை அணுகுவதை மேம்படுத்துவதுதான் ஆர்பிஐ சில்லறை நேரடி திட்டத்தின் நோக்கம். மத்திய மாநில, அதாவது எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, பங்குச்சந்தைக்கு நேரடியா ஒரு புரோக்கர் மூலம் போகாம டைரக்டாவே வந்து ஆர்பிஐ மூலம் நீங்களே மத்திய அரசின் பங்குகளை வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்வதற்கான புதிய வழியை இது வழங்குகிறது. இது ஒரு திட்டம். அது இல்லாம ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பு திட்டம். ஒரு ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நிறுவனங்களுக்கு எதிரான வாடிக்கையாளர்களின் புகார்களுக்கு தீர்வு காணும் முறையையும் இங்க வந்து சொல்றாங்க. நமக்கு ஏதாவது வந்து ரிசர்வ் வங்கிக்கு கீழே வரக்கூடிய வங்கியில இருந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நம்ம நேரடியா வந்து ஒரே ஒரு மெயில் போட்டாலே போதும், அதற்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரே இமெயிலில் ஒரே முகவரியில் ஒரே நாடு ஒரே குறை தீர்ப்பு முறையை ஏற்படுத்துவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. நவம்பர் 11. சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டின் முதல் கல்வி அமைச்சருமான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழாரம் சூட்டினார். சரியா? அவர் மட்டுமல்லாமல் ஆச்சாரியா கிருபாலனி அப்படிங்கிறவரும் நேற்று பிறந்த தினம். இவர்தான் வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செயிலிங், அதாவது வந்து பாய்மர படகு போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதுல வந்து நேத்ரா குமரன் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னு பாருங்க, ஸ்பெயின், ஐரோப்பிய நாடான ஸ்பெயின்ல வந்து நடைபெற்ற செயிலிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் லேசர் ரேடியல் பிரிவில் இந்தியாவின் நேத்ரா குமரன் தங்கப்பதக்கம் வென்றார். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை இந்தியாவில் புவனேஸ்வர் நகரில் 24ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான கேப்டன் அப்படின்னு சொல்லி அந்த அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க. 18 பேர் கொண்ட இந்த இந்திய அணி வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வந்து விவேக் சாகர் பிரசாத் அவர் தலைமையில தான் வந்து இந்த அணி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் வந்து விவேக் சாகர் பிரசாத் கேப்டன், துணை கேப்டன் வந்து சஞ்சய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் வரும் 24ஆம் தேதி தொடங்கும் இந்த போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டை சந்திக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் 3வது முறையாக ஷி ஜின்பிங் அதிபர், சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு அங்க வந்து 2018ஆம் ஆண்டு வந்து 2 முறைதான் ஒருவர் அதிபராக இருக்க முடியும் மாத்திருந்தாங்க. இப்ப மீண்டும் என்ன பண்ணிட்டாங்க, 3 முறை அதிபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய
சட்டத்துல வந்து கட்சியில வந்து சில திருத்தங்களை மேற்கொண்டு 3வது முறையாக இவர் தொடர்கிறார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் தொடர்ந்து 3வது முறையாக அதிபராக பதவியில் தொடர வழி செய்யும் தீர்மானத்துக்கு சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர் அதிகாரம் படைத்த மத்திய குழு வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 ஆண்டுகால வரலாற்றில் கட்சியின் நிறுவனர் மாசேதுங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவோ சேதுங் அவர்தான். அவருக்கு பிறகு வந்து அதிக காலம் 3வது முறையாக வந்து அதிபராக இருப்பது இவர்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய வயசு வந்து 68 வயசான இவர் 3வது முறையாக அதிகாரத்தை தன் கைவசம் படுத்தியுள்ளார். தென் புதிய வரலாறு படைத்தது நியூசிலாந்து அணி. ஐசிசி T20 உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி நியூசிலாந்து சாதனை படைத்துள்ளது. அத்துடன் மற்றொரு புதிய சாதனை என்ன அப்படின்னா வந்து இங்கிலாந்தில் 2019ஆம் ஆண்டு நடந்த ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பையிலும் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி ஆட்டம் டை, திரும்ப வந்து சூப்பர் ஓவர் கொடுத்து அதுலயும் டை ஆகி கடைசியா வந்து பவுண்டரிகளின் அடிப்படையில வந்து கோப்பையை தூக்கி ஆட்டம் கொடுத்துட்டாங்க, இங்கிலாந்து கொடுத்துட்டாங்க. அதுல வந்து துரதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னா நியூசிலாந்துக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி என்ன பண்றாங்க, நியூசிலாந்து வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சமீப காலங்களில். சரியா, சர்வதேச ஆய்வு மையத்துக்கு பறந்த 4 பேர். 60வது ஆண்டில் 600வது வீரர் விண்வெளி பயணம் என்பதுதான் செய்தி. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இதுக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலம் புதிதாக 4 வீரர்கள் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டனர். இதில் பயணம் செய்த ஜெர்மனி வீரர் விண்வெளிக்கு சென்ற 600வது வீரர் என்ற பெருமையை பெற்றார். விண்வெளியில் பூமிக்கு மேல் 360 கிலோமீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் கடந்த 1998ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதுல வந்து என்ன பண்றாங்க, 6 மாதங்களுக்கு 4 பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க போய் ஸ்டே பண்ணி அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வந்து நேற்று போயிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் விண்வெளிக்கு சென்ற குழுவில் இடம்பெற்றுள்ள ராஜா விசாரி அப்படிங்கிறவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். தெலுங்கானாவில் பிறந்த இவர் அமெரிக்காவின் கொலம்பஸில் பள்ளி படிப்பை முடித்த இவர் 1995இல் பட்டப்படிப்பு முடித்தார். பின்னர் கொலராடோவில் உள்ள அமெரிக்க விமானப்படை அகாடமியில் சேர்ந்து 99ல வந்து விமான பொறியியல் பட்டம் பெற்றார் என்பதும் அதுக்கப்புறம் தான் அதுல சேர்ந்திருக்கார். சரியா, அதே போன்று விண்வெளிக்கு முதன்முறையாக சென்றவர் அப்படின்னு சொல்ல போனா வந்து 1961ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி ரஷ்யாவின் போஸ்டாக் 1 அப்படிங்கக்கூடிய விண்கலத்தின் மூலம் யூரி காகரின் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றார். 600வது வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்தியாஸ் மவ்ரே அப்படிங்கிறவர் தான் வந்து 600வது வீரர். இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியை சேர்ந்த தேவ சகாயத்துக்கு புனிதர் பட்டம் வாடிக்கனில் மே 15ஆம் தேதி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது செய்தி. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்த அருளாளர் மறைசாட்சி தேவ சகாயத்துக்கு புனிதர் பட்டம் அடுத்த ஆண்டு மே 15ஆம் தேதி வாடிக்கனில் வழங்கப்பட உள்ளது. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலத்தை சேர்ந்தவர். தேவசகாயம் கடந்த 1745ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றார். ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையில் 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையின் மறைசாட்சியாக தேவசகாயம் போற்றப்படுகிறார். அவருக்கு தான் வந்து இந்த புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. கிளாஸ்கோவில் தற்போது நடைபெற்று வரும் 26வது பருவநிலை மாற்ற மாநாட்டின் தலைவராக செயல்படுபவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அலோக் சர்மா. தற்போதைய வந்து பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் ஆட்சியில் வர்த்தகத்துறை அமைச்சர் பதவியை வகித்தவர். இவர் மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்பதற்காகவே அந்த பதவியிலிருந்து விலகினார். அதே நேரம் வந்து அவருக்கான அமைச்சக அந்தஸ்தும் தொடர்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இது போன்ற ஒரு உலக மாநாட்டுக்கு வந்து தலைவராக செயல்படுகிறார் என்பது இந்தியாவுக்கு பெருமை. இவர் ஆக்ராவில் பிறந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனின் ஃபெலோஷிப்பாக இந்திய புகைப்படக்காரர் தேர்வு. ஆந்திர பத்திரிகை புகைப்பட நிபுணர் தம்மா சீனிவாச ரெட்டி கொரோனா பாதிப்பு தொடர்பான புகைப்பட பதிவிற்காக பிரிட்டனின் ஃபெலோஷிப்பாக தேர்வாகியுள்ளார். பிரிட்டனில் உள்ள ராயல் போட்டோகிராபிக் சொசைட்டி அப்படிங்கிறவங்க தான் இதை கொடுக்குறாங்க. இந்த கொரோனா பாதிப்பின் போது பதிவான புகைப்படங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான ஃபெலோஷிப் எனப்படும் மக்கள் பிரச்சனையில் தோழமையுடன் பணியாற்றிய புகைப்பட நிபுணராக
தம்மா சீனிவாச ரெட்டியை தேர்வு செய்துள்ளது. பிரிட்டனை சேர்ந்த மற்றொரு புகைப்பட கலைஞரும் இந்த பெருமையை பெற்றுள்ளார். இந்த பெருமையை பெறும் 18வது இந்தியர் தம்மா சீனிவாச ரெட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. சென்னையில் வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணங்களையும் அதனால் ஏற்படும் தாக்கங்களையும் அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் விளக்கி எழுதவும். ஓகேவா? விளக்கி என்னென்ன ரீசன்ஸ், சென்னையில ஏன் இவ்வளவு வெள்ளம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுங்க பார்க்கலாம். சரியா? தென் நிலநடுக்கத்தை துல்லியமாக கண்டறிய புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கிய ஐஐடி சென்னை ஐஐடி. 52வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற உள்ளது? கோவா. வேர்ல்ட் டிராவல் மார்ட் அமைப்பின் சிறந்த சுற்றுலா திட்டத்திற்கான விருதை பெற்ற மாநிலம் மத்திய பிரதேசம். கிராம சுற்றுலா. சில்லறை முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளுக்கான சந்தையை அணுகுவதற்கான திட்டத்தை தொடங்கிய அமைப்பு இன்றைக்கு தான் தொடங்கி வைக்கிறார் இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸ்பெயினில் நடைபெற்ற செயிலிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் நேத்ரா குமணன். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி எங்கு தொடங்குகிறது? புவனேஸ்வர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் எத்தனையாவது முறையாக அதிபரானார் அப்படின்னா 3வது முறையாக அதிபராவார். ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தேர்வான அணி நியூசிலாந்து. மற்றொரு அணி ஆஸ்திரேலியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. விண்வெளிக்கு சென்ற 600வது வீரர் மத்தியாஸ் மௌரே, ஜெர்மனி. சமீபத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வம்சாவளி வீரர் ராஜா பிசாரி. தமிழகத்தை சேர்ந்த யாருக்கு அடுத்த ஆண்டு வாட்டிக்கனின் புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளது? மறைசாட்சி தேவசகாயம். 26வது பருவநிலை மாற்ற மாநாட்டின் தலைவராக செயல்படுபவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அலோக் சர்மா. பிரிட்டனின் ஃபெலோஷிப் ஆக தேர்வு செய்யப்பட்ட இந்திய புகைப்படக்காரர் தம்மா சீனிவாச ரெட்டி. விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் யூரி காகரின், ரஷ்யா. இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.